இந்தாப்பா கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அண்ணாமலை அண்ணாமலை, அறுவடை எல்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும்ல? இந்த அம்மாவாசை பையில அறுவடைக்கு 100 ஆள் கொண்டாடாம 40 ஆள் தான் கொண்டு விட்டுருக்கான். நான் விட்டுருவனா? பாக்கி ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், வந்துருவாங்க, எல்லாம் வேலை முடிஞ்சிடும். ஆமா, ராமு இங்க களத்து மேட்டுல நெல்லை யாரோ விலைக்கு கேட்டாங்கன்னா அளந்து போடுறதுக்காக போயிருக்கான். சரி சரி, உன் வேலையை கவனி. வண்டி ஓட்டப்பா. ஆட்டம் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கையில கூலி. இந்தா சேப்பு குட்டி, என்ன பாக்குற? அங்க பாரு. ஐயா பாக்குறீங்க? பாக்குறேன். வர வர ரொம்ப மோசமா போச்சு ராமு, என்னால ஒண்ணும் முடியல. இந்த மடப்பையன் நாட்டுறாய வெள்ளச்சேரி நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், வாய்க்கா வரம்ப வெட்டிட்டு வாடான்னா 10-15 ஆளுங்களை கூட்டி போய் வாய்க்கா கரையில வெட்டிட்டு வந்து நிக்கிறான். அப்புறம் என்ன, வெள்ளச்சேரி நிலத்துல தண்ணி பூந்து வெள்ள காடா இருக்குது. முன்னாள் நிக்காதரா, போடா 10-15 ஆளுகளை கூட்டி போய் கல்லு மண்ணை கொட்டி நிலத்து சமமாக்கு போ. செலவுக்கு பணம் நீ பண்ண காரியத்துக்கு செலவுக்கு பணம் வேறையா? விடு ராமு, போடா போடா போடா. நீ போ, 1 மணிக்கு வந்து நான் நேர்ல பாக்குறேன். நல்லது, போ. ஏண்டா அண்ணாமலை, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி வச்சியா? அக்கா நான் மறப்பனா, துர விஷயமாச்சே, வண்டி அனுப்பிச்சாச்சு. அவன் இந்நேரம் வந்து இருக்கணுமே, எந்த ரயில்ல வர்றானோ தெரியல. அக்கா நம்ம ஊருக்கு வரது 2 ரயில், ஒரு ரயில் நிக்கிறதே இல்ல, இன்னொன்னு நிக்குது, ஏறறதுக்கு ஆள் இல்ல, இறங்குறதுக்கு ஆள் இல்ல. எதுக்கு நிறுத்துவானே, நேரா போயிட்டானோ என்னவோ. அடுத்து நம்ம வண்டி சத்தம் கேக்குது, துர வர்றானோ. ஏண்டா துறை வரல? இல்லீங்க, சின்னையா அந்த வண்டியில வரலீங்க. யாரா பேச்சு பத்து டேஷன் பூரா நல்லா பாத்தியாடா? அக்கா இவன் பாத்துக்க மாட்டான், இன்ஜின்ல கறி அள்ளி போடுற மாதிரி அதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். இல்லடா பாத்துனுங்க, கறி போடுறதையா? இல்லீங்க, இன்னைக்கு வண்டியில இருந்து ஒருத்தர் கூட நம்ம ஊர்ல இறங்கலீங்க. அது சரி, இங்க இருந்து போறவங்க யாராவது ஸ்டேஷன்ல இருந்தாங்களா? ஒருத்தர் இருந்திருப்பாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும். நம்ம ஊர் டேஷன் மாஸ்டர் தான். கொடியும் காமிச்சிட்டு அதே வண்டியில ஏறி பக்கத்து ஜங்ஷன்ல சாமான் சீட்டு வாங்க போயிருந்திருப்பாரு. வண்டியரா அக்கா தோற வரல, காகிதம் வரும். இன்னைக்கு கட்டாயம் வர்றேன்னு லெட்டர் எழுதி போட்டு எப்படி அவன் வராம இருக்கலாம்? அவன் வரட்டும், பேச்சுக்கிறேன். ஏமா கோச்சுக்கிறீங்க? ஒருவேளை ரயில் தவறி போச்சா என்னவோ? ஏன் தம்பி இப்படி இருக்குமா? எப்படி தம்பி துரை டிக்கெட் தொலைச்சு விட்டு பாதி வழியில இறக்கி விட்டாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது மாமா. என்ன இருந்தாலும் ராமு, அவன் உன்ன மாதிரி இல்ல. அவனை ஆரம்பத்திலேயே கட்டிச்சு வைக்கல, அவன் கெட்டு குட்டிச்சவரா போயிடுவான். கெடுத்தது யாரு? நீதான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நம்ம கெடுபடியில இருந்து விடுவிச்சு அவனை படிக்க அனுப்பிச்ச. அவன் என்ன பண்றான்? நம்மள எல்லாம் எப்படி அடக்கி ஆடுறதுன்னு அங்க கத்துட்டு இருக்கான். ஒண்ணும் சரியில்லை, வருத்தப்படாத. உனக்கு ஒரே பையன் தான், துரை பையன் இல்ல. வா பாத்தியாக்கா, தம்பி துரை நான் சொல்லல எப்படி வந்துருவான்னு. ஐயோ என்னது சொல்லல? என்ன தம்பி ரயில்ல வரதால எழுதிருந்தேன்? ஒண்ணு இல்லண்ணே, புதுசா அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். எதுக்கு ரயில்ல வருவானு இதுலயே புறப்பட்டு வந்துட்டேன். ஏமா எல்லாரும் சௌக்கியம் தானே? நாங்க எல்லாம் சௌக்கியம் தான். நீதான் கொஞ்சம், ரொம்ப இல்ல கொஞ்சம் அழைச்சிருக்கிற. பட்டணத்துல எங்கெல்லாம் அலைஞ்சியோ பாவம். ஏண்டா துரை, இந்த மோட்டார் சைக்கிள் என்ன விலை? 4500 ரூபாய்மா. மேற்கொண்டு பையன் கிட்ட காசு இல்ல, இருந்திருந்தா மோட்டர் வண்டியிலேயே வந்து இறங்கிருப்பான் இல்லையாப்பா? யார கேட்டா இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கினேன்? செலவுதான் பண்ணிட்டானா, அதை பத்தி என்ன? ஏன்டா வாங்கினேன் நீ? அதுலயே நில்லுக்கா. ஏமா இதுல என்ன தப்பு? ஏதோ ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன், அதுக்காக வாசல்ல ஏன் இந்த பிரச்சனை? அக்கா என்ன நினைக்குது, மாடு கண்ணு கட்டுற பக்கமாச்சே, இந்த சத்தத்தை கேட்டு மிரள போதேங்குது. உண்மையிலையும் தப்பு இல்ல, எதுக்கு வாசல்ல உள்ளே போயிருவான்? வா தம்பி, போப்பா. வர வர உனக்கு பெரியவங்க இருக்காங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. ஏமா இப்படி வந்தது வராதமா கோச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? எவ்வளவோ செலவு பண்ற, கூட ஒரு 10 பைசா எம்மா பலானது வாங்க போறேன், என்ன சொல்ற அப்படின்னு லெட்டர்ல ஒரு வரி. அக்கா அவனை சொல்லி குத்தம் இல்ல, நிறைய படிக்கிறான், நேரம் இல்லையோ என்னமோ பாவம். என்ன தம்பி பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? கண்டிப்பா தேடுவேன். தேராட்டிதான் நமக்கு என்ன குறைச்சல் இல்லக்கா. ஏற்கனவே அவன் ரொம்ப அழகு, நீ வேற எதையாவது சொல்லி வச்சு அவனை கெடுக்கிறதா? அது இனிமே என்னால முடியாதுக்கா. அத்தை ஏன் கிளற? தம்பி புதுசா வாங்கி இருக்கிறியா குடுகுடு மோட்டார் வண்டி, எப்படி ரொம்ப வேகமா போகுமா? நான் வயக்காட்டுக்கு போகும்போது என்ன ஏத்திட்டு போறியா? ஆமா, அது வயக்காட்டுல போகாது, நல்ல ரோட்ல தான் போவோம். ஏக்கா தம்பி வயக்காட்டுக்கு போக வர நீ ரோடு வேற போட்டு கொடுக்கணும், பாவம் உனக்கு தான் செலவு. ஏமாமா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு தாளம் போடுற புத்தி. தாளம் போடுறதை நிறுத்திட்டா சோத்துக்கு ததிங்கணத்தம் 4 போடணும். ஏண்டா துரை, நான் நிஜமா தான் கேக்குறேன். உன் இஷ்ட பிரகாரம் தான் நடந்துக்குவேன், நாங்க எதுவுமே கேட்க கூடாது இல்ல? ஏமா அப்படி பேசுறீங்க? தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கிராமத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இருக்கிற சொத்தை நாங்க 2 பேரும் தான் அனுபவிக்க போறோம். அக்கா என்ன அபிப்பிராயப்படுறாங்க? 2 பேரும் சேர்ந்து சொத்தை அனுபவிங்க, அழிச்சிடாதீங்கிறாங்க இல்ல? எல்லாம் போக போக சரியா போயிடுமாமா. துரை சின்னவன் தானே, நாளைக்கே பொறுப்போட நடந்துக்க போறான் இல்லையா துரை? நல்லா சொன்ன அண்ணா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணா தான். இதுல என்ன தம்பி ஆச்சரியம்? உங்க அண்ணா எல்லாம் பின்ன எங்க அண்ணனாவா மாறிட முடியும்? அண்ணன் தம்பின்னு ஒண்ணு கவனம் வருது. சுமார் 8 வருஷத்துக்கு முன்னால இந்த கரையாஞ்சாவடிக்கு பக்கத்துல மூப்பனார் கோப்பனார்னு 2 பேர், அவங்க தகப்பனார். ஐயோ, இத்தனை நாளா மாட்டிக்காம இருந்தேன், இப்ப மறுபடியும் பழைய கதை ஆரம்பிச்சாச்சு இல்ல? இனி அவ்வளவுதான். 2 வாட்டி கேட்டா அண்ணா. அண்ணா
உனக்காக ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க கையை காட்டு. இட்ஸ் லவ்லி. அண்ணா உன் கைக்கு இந்த ரெஸ்ட் வாட்ச் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன செலவோ மாமா? இல்ல வாட்ச் நல்லா இருக்குதே, என்ன வேறன்னு கேட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எனக்கு ஏன் தம்பி இதெல்லாம்? என்னன்னா அது நான் எவ்வளவு ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு ராமு. தம்பி செலவோட செலவா எனக்கு எதனாச்சும் வாங்கிட்டு வந்தியா? உங்களுக்கு தானே உங்க தொல்லை அதிகமா போனதுனால ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க கவனம் வருதே, உங்க அப்பா இல்ல எங்க அத்தா என் மேல அவ்வளவு பிரியம். சுமார் 5 வருஷம் இருக்கும். பொங்கல் திருவிழா நினைக்கிறேன். இந்த வேஷம் கட்டுற பசங்க இல்ல அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்ப அக்கா இல்ல ஒரே விளையாட்டாக்கா. அது எப்படி இது? போதுண்டா, இந்த பழைய கதை பேசுற புத்தி உனக்கு எப்பதான் போகுமோ? நல்லா சொன்னீங்கம்மா. இதேதான் இப்ப சொல்ல வந்தாரு. இந்த கதை களத்து மேட்ல வேலை செய்யறவன்ல இருந்து தண்ணி இறைக்கிற வரையில சொல்லிவிட்டாரு. நல்ல கதை 4 பேர்கிட்ட சொல்லத்தான் வேணும் இல்லையாக்கா? எதையாவது பேசிக்கிட்டு இருக்காது. அண்ணாமலை, இந்த வருஷம் நம்ம வீட்டுல எப்படியும் சுபகாரியம் நடந்தே ஆகணும். அதனால கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். அக்கா என்ன வற்புறுத்தாத. 38 வருஷமா நான் கல்யாணமே இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. என் உடம்பு இருக்கிற சக்தியும் மிராஜ் வேலையை பார்த்து எல்லாம் போச்சு. மிஞ்சி மிஞ்சி நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? ஒரு 50 வருஷமா 60 வருஷமா நான் இப்படியே காலத்தை ஓட்டுறேன். எனக்கு வேண்டாம், முடியல, விட்டுரும். உன் அழகுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். நான் உனக்கா சொன்னேன்? ராமு கல்யாணத்தை பத்தி இல்லையா சொன்னேன்? ஓ ராமுக்கு சொன்னியா? ஆமா ஆமா, அவனுக்கு தேவைதான். நடா ராஜா பையல என்ன மாதிரி பொண்ணு வேணும்? படிச்ச பொண்ணா, பணக்கார பொண்ணா, பட்டிக்காட்டு பொண்ணா, பதிவுசான பொண்ணா? சொல்ற என்கிட்ட சொல்ற. என்ன கேட்டா எப்படி மாமா? அம்மா எப்படி முடிவு பண்றாங்களோ அதான் எனக்கு பிடிக்கும். ராமு, கலியுகத்துல உன்ன மாதிரி ஒரு புள்ள அமையறது ரொம்ப கஷ்டம் இல்லக்கா? டேய், நேரத்தை வீணாக்காம நான் சொன்னேன்னு நம்ம உள்ளூர் ஜோசியர்கிட்ட 4-5 ஜாதகத்தை வாங்கிக்கலாம். உள்ளூர் ஜோசியம் கட்டியா? அவன் செஞ்சு வச்ச கல்யாணம் எது நேரா வீட்டுக்கு வந்திருக்கு. எல்லாம் கோர்ட்டுக்கும் பஞ்சாயத்திலையும் போய் அப்படி நிக்குது. முடிவே தெரியல. இன்னும் புரியலையா? நான் ஏன் இவ்வளவு நாள் ஒண்டி கட்டியா இருக்கிறேன்? மொத என் ஜாதகத்தை அவர்கிட்ட தான் காமிச்சேன். அக்கா உனக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் வேணும், அவ்வளவுதானே? விட்டுரு. அன்னைக்கு ஏண்டா அண்ணாமலை, இந்த கடிதம் எழுதியிருக்காரு சிதம்பரம் பிள்ளை. அவர் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. எங்கேயும் கேட்கல, இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறேன். சிதம்பரம் பிள்ளை யாரு தெரியுமா? அக்கா ராஜராஜபுரம் 8 வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்கள. இந்த 8 வீட்டுல 6 வீட்டுக்காரங்க நிலத்தை நம்ம அத்தான் தான் வாங்கி போண்டி ஆக்கிட்டாரு. அந்த 6 வீட்டுல மாட்ட வந்தா இந்த சிதம்பரம் பிள்ளை. 10 நாள் எழுதின மறப்பனா? எதையாவது வளராத. பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா தான் இருக்கா. இந்த பொண்ணு இந்த வம்சமே ரொம்ப அழகான வம்சமாச்சே. மொத்தத்துல அந்த வட்டாரத்துல இருக்கிற எல்லா பொம்பளையும் எனக்கு நல்லா தெரியும். பொம்பளை ஒண்ணு கவனம் வருது. அதே ஊர்ல ராஜபாரத ரங்கநாயகன் ஒரு பொம்பளை. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? ஐயோ போதுமே. ராமு, உன்கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்னம்மா? ஒண்ணு இல்ல, உன் கல்யாண விஷயமா சம்பந்தம் கேட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கூப்பிட்டேன். ஆமாண்டா ராமா, உனக்கு கல்யாணத்துக்கு வேலை வந்துருச்சு. ஏக்கா அந்த போட்டோ கூட அவ கண்ணு ஒண்ணு போதுமே உன்னை மயக்கிறதுக்கு. எப்படி பொண்ணு? என்ன ஏமாமா கேக்குறீங்க? அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படியே செய்யுங்க. இருந்தாலும் கல்யாணம் செஞ்சு போறவன் நீதானே. பெண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம்? அப்படி கேளுங்க ராமு. பாருடா, இல்லக்கா இன்னும் புரியலையா? பாரு, போட்டோவையா பார்த்து பல்ல அடிச்சுட்டு இருக்கோம். அவருக்கு பிடிச்சு போச்சு. அடுத்தது என்னக்கா? ராமு, இவங்களுக்கு ஆஸ்தி அதிகமா இல்லாத போனாலும் நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்கு. பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் அப்பீல இருக்கா? பொண்ணு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா இந்த பொண்ணு லட்சுமி மாதிரி இல்ல, சரஸ்வதி மாதிரி இல்ல, நடுவுல நிக்கிறா. பட்ட பட்டம் காரியத்தை முடிச்சிருக்க. ராமு, இந்த பெண்ணையே முடிச்சிட்டுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா. உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. பலேடா ராஜா பயலே, ராஜா பயலே. ஏன் அண்ணாமலை, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்ல விதமா செய்வாங்களா? இத பாருங்க, நம்ம கூட்டத்துக்கு தீனி போடுறதுக்கு ஒரு சமஸ்தான ராஜா வர கூட முடியாது. அவங்க ஏழப்பட்டவங்க தான். நம்ம சரி கட்டிட்டு போகணும். கவனம் இருக்கா? உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு வயசு 5. அப்ப நம்ம கிட்ட மாத்திரம் காசு இருந்தது. கல்யாணத்துல நாதஸ்வரம் ஊதுனான அவனுக்கே பணம் பாக்கி. இவ்வளவு ஏன் 2வது பந்திக்கு எனக்கே சோறு கிடையாது. அப்படித்தான் இருக்கும். இந்த வீட்டுல உன்னை இருக்க வச்சேன் பாரு, அது என் தப்புடா. அதை பத்தி இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாருக்க அத்தை விடு. நான் என்ன பண்றேன், நாளைக்கே பொண்ணு நேரா பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சிதம்பரம் உள்ள கையில வெத்தரவாக துணிச்சுட்டு கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வந்துருவேன். சுபசி சீக்கிரமா நாளைக்கே போய் நல்ல விதமா முடிச்சுட்டு வா. சரி, செலவுக்கு கொஞ்சம் தாராளமா காசு கூட. என்னது? எனக்கா கேக்குறேன்? நொடிஞ்சு போனவன் சம்பந்தின்னு சொன்னேன். என்னமாமா என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? வாசுவர, அண்ணனுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் ஏங்கிட்டு இருந்தியே. கவலையை விடு, அண்ணனுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். என்னது? அண்ணனை கல்யாணமா? வெரி குட். ஆமா, நாளைக்கு இந்த அண்ணா அவரை போறான். கல்யாண பேசி முடிச்சுட்டு வர போறானே. ஆமா துரை, இவதான் உனக்கு அண்டியா வர போறவா. ஏன் கல்யாணத்துக்கு தான் எனக்கு ராசி இல்லையே தவிர மத்தவங்க கல்யாணம் தான் சொல்லு. நான் தான் பக்கத்துல நிப்பேன், செஞ்சு வைப்பேன். ஆமா, கல்யாணம் பொண்ணு. ஆஹா
கல்யாணம் பண்ண இதானா? பலே 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 பலே. நமஸ்காரம் பண்ணுவோமா? வாமா, வெளில வா. வா வா. ஏதோ 2-3 பெத்துக்கிட்டு சௌக்கியமா நல்லா இருமா. என்ன பேரோ? சொல்லுமா, கூச்சப்படாம சொல்லு. பார்வதி. பார்வதி, பள்ளிக்கூட பக்கம் போனவுண்டா? எனக்கு எழுத படிக்க வரும். இவர்கிட்ட கத்துக்கிறீங்க? நானே தான் கத்துக்கிட்டேங்க. பலே, பட்டி காட்டு பொண்ணாலும் பட்டு பட்டுன்னு பதில் பேசுறிய, பொழைச்சுக்குவேன். அட, அதான் அந்த பொண்ணு. அவளும் என் மகதான். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பாத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ நல்லபடியா முடிஞ்சா 2 கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல வச்சுக்குவான். சிதம்பரம், நான் பாத்துட்டேன். இந்த மாசம் 14ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே வச்சுக்குவான். நீங்க எப்படி செய்தாலும் எனக்கு சம்மதம்ங்க. வாங்க. ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சுங்களாமே. ஆமா, இப்படி பாருங்க. சிதம்பரம் உள்ள எல்லாம் உங்க வீட்டு கல்யாண பிரச்சனை தான். உங்க மூத்த பொண்ணை விட்டுட்டு 2வது பொண்ணுக்கு மாத்திரம் கல்யாணம் செய்யறத ஊர்க்காரங்க விரும்பல. இந்த கல்யாணத்தை நடத்தவிடக் கூடாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. நாங்களும் அதை அனுமதிக்கிறதாக இல்ல. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல சிதம்பரம் இல்ல? பெரியவங்க எல்லாம் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரப்படாது. ஏதோ கௌரவமான இடத்துல சம்மதம் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் முடிவு செஞ்சுட்டேன். இந்த சமயத்துல கூப்பிட்டு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க செய்யறது? எல்லாம் நாங்களும் முடிவு செஞ்சாச்சு. எங்களை மீறி இந்த கல்யாணம் நடத்த நீங்க முயற்சி செய்றீங்கன்னா அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். சிதம்பரம், நீங்களும் கொஞ்சம் ஊரோட ஒத்து போகணும். நாட்டாமக்காரர் அவர் மகனுக்கு உங்க பொண்ணு கட்டிக்க தயாரா இருக்க. அவர் பையனுக்கு ஏதோ சித்திர சுவாதிங்கிற ஒரு குறைந்தா உங்க பொண்ணு பேச முடியாத ஊர். ஏன் தயக்கம்? விவகாரத்தை வளர்க்காம பேசாம அவரோட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு 2 கல்யாணத்தை ஒன்னா நடத்துருங்க. எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது. சிதம்பரம் இல்ல, இதுக்கு நீங்க சம்மதிக்கல, நாங்க எல்லாம் உங்களுக்கு விரோதிகளா நிற்போம். அப்ப இந்த கிராமத்துல நீங்க தலை தூக்க முடியாது. அவ்வளவுதான். மாமா, துரை, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? வண்டி எல்லாம் கட்ட சொல்லியாச்சுப்பா, உடனே புறப்பட வேண்டியதா. இங்க உட்காந்துட்டு என்ன பண்றது? அண்ணா, நீங்க அவங்க சம்பிரதாயப்படி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போணுமா? நான் லட்சுமி கூட்டிட்டு நாளைக்கு வந்துடுறேன். மாமா, நீங்க முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட எங்களை திட்டு வாங்க சொல்றியா? நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு அவகிட்ட போய் என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. துரை, நீ தான் இங்க இருந்து போன உடனே அவங்க கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தணும். என்ன துரை? சரிண்ணா. என்ன சரிங்கிற? புறப்படுங்க. இல்லையா, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? ஏடா, நீங்க எல்லாம் வரதா முன்னாடியே ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்ப கூடாது? ராம உண்டானா? இல்லம்மா, கல்யாண வீட்டுல சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா 2 நாள் பொறுத்து வர்றேன்னு சொல்லிச்சு. நாங்க முன்னாலே வந்துட்டோம். அப்படியா? கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்ததா? நம்ம ஜனங்களையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? எல்லாமே நல்லா நடந்துச்சு. ஆனா என்ன என்ன நடந்தது? சொல்லுங்க சீக்கிரம். மாமா, நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும். அடா அண்ணாமலையா, ஏண்டா இப்படி உட்கார்ந்துருக்கு? என்ன நடந்தது? சொல்லு சீக்கிரம். அக்கா, நம்ம குடும்பத்துக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் புறப்பட்டு கல்யாண வீட்டுக்கு போனோமா, நல்ல வரவேற்பு. ராத்திரி ஊர்வலத்துல வேட்டு வெடின்னு வச்சு பிச்சு விட்டான். நல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில முகூர்த்த வேலை. அது என்ன வேலையோ தெரியல, திடீர்னு ஒரு சத்தம், கிணறே விழுந்துட்டா. திடீர்னு பாக்குறேன் நம்ம ராமுவை காணோம். அப்புறம் ஓடி போய் பாக்குறேன், தோட்டத்து கிணத்துக்குள்ள இருந்து மெல்ல வெளியே வரான் நம்ம ராமு, ஒரு பொண்ணை தூக்கிட்டு. அந்த பொண்ணு பேசல, பாவம், கிணத்துக்குள்ள இருந்து வராளே, அவ எப்படி பேசுவான்னு இருந்தேன். அப்புறம் சுத்தமா பேசவே இல்லை. விசாரிச்சு பார்த்ததுல அவ பிறவி ஊமையா. அக்கா, அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு நம்ம ராமத்தாலே விட்டாங்க. அந்த பெண்ணு கல்யாணம் செய்துட்டானா? ஆமா, ஆனா நீங்க போட்டோல பாத்தீங்களே, அந்த பொண்ணு இல்ல, அவளுடைய அக்கா தான் இந்த பிறவி ஊமை. அந்த பொண்ணுடைய பரிதாபகரமான நிலைமையை பார்த்து அண்ணா மனசிறங்கி அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? 100% உண்மை. அக்கா, நான் எவ்வளவோ தடுத்தேன், குறுக்க விழுந்தேன், காலை புடிச்சிட்டு கெஞ்சினேன், மிரட்டினேன், முட்டிக்கிட்டேன், மோதிக்கிட்டேன். நம்ம ராமு கேட்கல. வேண்டாண்டா வேண்டாண்டா, ஊமை பொண்ணு கழுத்துல தாலியை கட்டாதரா, அப்புறம் உங்க அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் வாயடைச்சு போய் ஊமை மாதிரி நிக்க வேண்டி வருண்டான்னு கொட்டு மூலத்தானா நம்ம ராமு. என்ன பண்ணுவேன், நேரம் டவுன் அடிக்கிறவன் கையை பிடிச்சிட்டு அடிக்காதரான்னு. யோ, உன்ன அடிப்பையா, எனக்கே கிராக்கி 3 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு ஒரு தள்ளு தள்ளலாம். ஐயரு கால போய் விழுந்தேன். சாமி, நீங்களாவது மந்திரத்தை சொல்லாம இருக்க சாமின்னு வாயை பொத்துறதுக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கையை உதறிட்டு, ஓய் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அப்படின்னு. ஒண்ணுமே தோணல, கையை ஓடல, காலை ஓடல, கண்ணை மூடிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ணை திறந்து பாக்குறாக்கா, வித்த மாதிரி இருந்தது. இந்த பைய தாலியை கட்டிட்டு நிக்கிறான். நான் ஆமா இல்லையா வாழ்த்த வேண்டாமா, பந்தல் இங்க இருக்கு, நான் பார்க்கவே இல்லை, இங்க இருந்தே அட்டனை போட்டு வாழ்த்திட்டு. நல்லா இருக்குடா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நீ வாழ்த்தினதும். கல்யாணங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சுங்களா? இதுக்காகவா பொறுப்பா உங்களை எல்லாம் அனுப்பி வச்சு? ஊமை பெண்ணுக்கு தாலி கட்டினானா? இவங்க எல்லாம் பார்த்து சும்மா இருந்தாங்களாம். இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே முடியாது.
நம்ம